ஆல்ரெடி காய்ஸ் நம்ம ப்ராக் லெஸ்னர் இன்னைக்கு ரால சண்டை போடுறேன் ஓபா ஃபேமி கூட அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. சரி வாங்க அவங்க எங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பீஸ்டன் கான்பிளர் ப்ராக் லெஸ்னர் ரெஸ்லிங் பண்ணதுக்காக எப்படிப்பட்ட உடையில் வருவாரோ அதே மாதிரி ரெஸ்லிங் பண்ணுற உடையிலேயே வந்திருக்கிறாரு. என்னப்பா இது ப்ராக் இப்படி வந்திருக்கிறாரே அப்படிங்கிற டவுட் பல பேருக்கு இருக்கலாம். ப்ராக் லெஸ்னரை பார்த்து பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன். போன வாரம் நீங்கள் எல்லாருமே பல பேர் இது பல விதமாக பேசிகிட்டு இருக்கிறத ப்ராக் லெஸ்னரும் கேட்டார். ப்ராக் லெஸ்னர் பயந்துட்டாரா? ஓபா ஃபெமி இந்த அரங்கத்தில் வந்த உடனே ப்ராக் லெஸ்னர் பயந்து இந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆஃப்கோர்ஸ் ப்ராக் லெஸ்னர் அதுக்கான பதிலை சொல்லியிருந்தார். அந்த நாள் ஓபா ஃபெமிக்கு லக்கான டேயாக இருந்திருக்குது. ஓபா ஃபெமிக்கு நல்ல நாளாக இருந்ததுனால ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை அடிக்கலை. ஆனால் இந்த நாளும் சரியாக ஓபா ஃபெமிக்கு நல்ல நாளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராக் என்கிட்ட சொல்கிறாரு, ஓபா ஃபெமியை நான் இன்றைக்கே வீழ்த்தணும், அதனால் இன்றைக்கி ராலையே ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்காக தான் ப்ராக் லெஸ்னர் இப்போ ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஓபா உனக்கு தைரியம் இருந்தால் இந்த இடத்துக்கு வா, இப்போவே இந்த இடத்துலையே ப்ராகுக்கும் ஓபாவுக்கும் ஒரு மேட்ச் வைக்கலான்னு சொன்ன உடனே செக்யூரிட்டி கார்டு ஆர்பிஎஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. ஏப்பா இந்த மேட்சை நாங்கள் ரெஸ்ல்மேனியாக்காக ஒரு பெரிய மெயின் அளவுக்கு கொண்டு போகிறோம், நீ இதை தேவையில்லாமல் இன்றைக்கி ராலை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும் போது லைட் ஆஃப் ஆகுது. அட ஓபா ஃபெமியும் ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கார் போல இருக்குங்க. அவரும் வராரு. ஸோ ப்ராக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார். ஓபா ப்ராக் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மோத போகிறாங்க. இப்போ செக்யூரிட்டி கார்டெல்லாம் இருந்தாங்கல்ல, எல்லாரையுமே தூக்கி போட்டு பந்தாடுறாரு ஓபா ஃபெமி. ஓபா ஃபெமி அடிக்கும் போது ராஜெண்டமெண்ட்டு சொல்லார், நான் பாரு தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போடாதா, இது ரெஸ்ல்மேனியா மேட்ச் இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவரையே தள்ளி போட்டுட்டு ப்ராக் லெஸ்னருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. சரி தான் இப்போ பயங்கரமான சண்டை வரதுக்கு பார்த்தா அட்ட மாமா சேர்ந்து வந்துட்டாரு. இந்த மேட்செல்லாம் நீங்கள் இப்போ சண்டை போடக்கூடாது, ரெஸ்ல்மேனியாக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே போகிற மாதிரி தெரில. மாறி மாறி ட்ரிபிள் ஏச்சே தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது பால் ஹேமனை பார்த்து உன்னுடைய கிளைண்ட்டை நீ கூட்டிகிட்டு போகுது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பால் ஹேமன் ப்ராக்கிட்ட சொல்கிறார், ப்ராக் இன்னைக்கு வேண்டாம் விட்டுரு, நம்ம ரெஸ்ல்மேனியாலேயே பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு. ப்ராக் கீழே இறங்கி போகும்போது கூட கொலவெறி தனத்தில் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அங்கே சும்மா காட்டி நின்ற செக்யூரிட்டி கார்டு இருக்காருங்களே அவங்களெல்லாம் தூக்கி போட்டு எஃப்ஐ போட்டுட்டு போகிறாரு. ஏண்டா நீ மட்டும் தான் எஃப்ஐ போடுவியா, நானும் எஃப்ஐ தான் போடுவேன்னு. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லாட்டா இன்றைக்கே உங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிருக்குவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கவனிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.